ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். இந்த வசனம் இரண்டு விதமான மனிதர்களை குறித்து பேசுகின்றது. ஒருவன் மகா புத்திமான், மற்றொருவன் புத்தியீனன். இவர்களுடைய சுபாவங்களின் அடிப்படையில் இப்படி பிரித்து பார்க்கப்படுகின்றார்கள். மகா புத்திமானுடைய சுபாவம் என்ன அப்படி என்றால், அவன் நீடிய சாந்தம் உள்ளவனாய் இருக்கின்றான். மாறாக புத்தியீனனோ முற்கோபியாக இருக்கின்றான். வேதாகமம் சாந்த குணம் உள்ளவர்களையும் சொல்லுகின்றது, நீடிய சாந்த குணம் உள்ளவர்களையும் குறிப்பிடுகின்றது. சாந்த குணம் என்பது அமைதியாக இருத்தல். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் மிகுந்த மன அமைதியோடு ஒவ்வொரு காரியங்களிலும் நடந்து கொள்ளுகிற மனப்பான்மையைத்தான் இது நீடிய சாந்தம் உள்ளவன் என்று குறிப்பிடப்படுகின்றது. புத்தியீனனை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவன் முற்கோபி என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. திடீரென கோபப்படுதலும், அமைதியாய் இருக்க வேண்டிய இடத்தில் கோபப்படுவதும், ஒரு காரியத்தினுடைய முழுமையையும் அறிவதற்கு முன்னதாக கோபப்படுவதும் தான் முற்கோபம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே மகா புத்திமானாய் இருக்கின்ற மனுஷனை குறித்து நாம் பார்ப்போம். அவன் நீடிய சாந்தமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. நம்முடைய வாழ்க்கையிலேயும் சாந்த குணத்தை விளங்க பண்ணுவதற்கு பிரயாசப்படுவோம். திடீரென கோபப்படுவதும், அழுவதும், உணர்ச்சி வசப்படுவதும், குழப்பமடைந்து கொந்தளிக்கின்றதும், ஆத்திரப்படுகின்றதும் நம்மிடத்தில் வர வேண்டாம். அமைதியாக ஒவ்வொரு காரியங்களையும் அணுகக்கூடிய சாந்த குணம் நம்மிடத்தில் இருக்குமானால், எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருந்தாலும் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்த சிந்தனைகள் நம்முடைய மனதில் தோன்றும். ஆனால் குழப்பமும் கொந்தளிப்பும் அடைவோமானால் அவை ஒன்றும் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டு வராது. ஆகவே நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் மிகுந்த சாந்த குணத்தோடும் ஞானத்தோடும் நம்முடைய காரியங்களை அணுகுவோம். ஏற்றபடி செய்ய வேண்டிய யோசனைகளை கர்த்தர் நம்முடைய மனதில் தருவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில் நாங்கள் நீடிய சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் எங்களை குறித்து விரும்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் மிகுந்த ஞானத்தோடும் புத்தியோடும் செயல்படுத்துவதற்கு இது எங்களுக்கு மிகவும் அவசியமாயிருக்கின்றது. இந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும்படி எங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.